ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஊர் சிக்கன் செய்ய போகிறேன். நம்ம ஊர் சிக்கன் எதுவும் கேட்குறீங்களா? பள்ளிப்பள்ளி சிக்கன். பள்ளிப்பள்ளி சிக்கன் எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னா, சின்ன வெங்காயம் மெயினுங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, தேங்காய் பல், இஞ்சி, பூண்டு, இவ்வளோ கறி, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். வேறு எதுவுமே கிடையாது. எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுங்க, நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் இதெல்லாம் நல்லா சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகா இருக்குல்லங்க, நல்லா மிளகா என்ன பண்ணுங்கள், தோலை வந்து அந்த விதையை நீக்கிருங்க. இது 1-2 விதை உள்ளே இருக்கும். நல்லா கட் பண்ணி வச்சுருங்க. சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. தேங்காய் பல்லை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. ஒரு கடாயை வச்சு சட்டி வச்சுக்கோங்க. மண் சட்டி வச்சா இது இன்னுக்கும் ஃபேமஸ்ஸு. இது நாட்டுக்கோழி தாங்க செய்யணும். நான் ப்ராயிலர் செஞ்சுருக்கேன். ஏன்னா என் பையன் சாப்பிட மாட்டான், நாட்டுக்கோழி மாதிரி ரஃபாக இருக்கிறதுனால. அதனால இது நாட்டுக்கோழி செய்யணும். நாட்டுக்கோழி செஞ்சால் ஒரிஜினலாக இருக்குங்க. இதே மெத்தேடு தான் நாட்டுக்கோழி செய்யணுங்க. அப்புறம் நல்லெண்ணெய் விடணுங்க. மெயினாக நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் விட்டு நான் 2மே விட்டுருக்கேன். தேங்காய் பால் இருக்குல்ல, அந்த தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பாலை சேர்த்துக்குங்க. அந்த நம்ம தேங்காய் பால் நல்லெண்ணெய் விட்டதுனால கொஞ்சம் பொங்கி தான் வரும் மஞ்சட்டில் செய்கிறதுனால. அப்புறம் வரமிளகா சேர்த்துக்குங்க. வரமிளகா சேர்த்த பிறகு சின்ன வெங்காயம் இடித்து வச்ச சின்ன வெங்காயம் இருக்கா, அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து விட்டு நல்லா கிண்டுங்க. இது வத்த அந்த நுரெல்லாம் போயிடும். இந்த அப்படி ஒன்றுனா சுருங்கிருங்க. இது மாதிரி நல்லா கண்ணாடி பதமாக நல்லா வதக்கிருங்க. நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இந்த டைம்லேயே நல்ல ஸ்மெல்லு, அந்த மிளகாய், அந்த வெங்காயம், இந்த நல்லெண்ணெய், கருவேப்பிலாம் போட்டுக்கும்போது ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. இது சிம்பிளாக இருக்கும். நீங்கள் சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்டா இது மாதிரி செய்யலாங்க. பள்ளிப்பள்ளி சிக்கன் ரொம்பலாம் மசாலாலாம் போட தேவையே கிடையாது. அப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோமா, அதையும் தூக்கி நான் சேர்த்து நல்லா வதக்கிறேங்க. நல்லா வதக்கின பிறகு நல்லா வதக்கிறேங்க. நல்லா சுருள வதக்கிறேங்க. நல்லா சுருள வதக்கின பிறகு கறியை சேர்த்துக்குங்க. நாட்டுக்கோழி சேர்த்துக்குங்க. நான் ப்ராய்லர் சேர்த்துக்கிறேன். ஆனால் இதுக்கு மெயினாக நாட்டுக்கோழி தாங்க சேர்க்கணுமே. என் பையன் சாப்பிட மாட்டான், அதனால ப்ராய்லர் சேர்த்துக்கிறேன். அது நல்லா சுருள நல்லா வதக்கிறேங்க. நலக்கினப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ரொம்ப சேர்க்கக்கூடாது. கொஞ்சோண்டு, நான் எவ்வளோ சேர்த்துருக்கணும் அவ்வளோ. கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்து, இல்லாட்டா வெள்ளை வெளியேன்னு ஒரு மாதிரியே தெரியும். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து அது கூட உப்பு சேர்த்துக்குங்க. உங்கள் தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வணக்குங்க. ஏன்னா மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நம்ம வரமிளகாலாம் சேர்த்துருக்கோமா, அதனால மிளகாத்தூள்லாம் கம்மியாக சேர்த்துக்குங்க. அது நல்லா மூடி வச்சுருங்க. சுருள மூடி வச்சுட்டு நான் சாப்பாடு வச்சுட்டேங்க. அப்புறம் நல்லா கிளறி விட்டு கிண்டி விடுங்க. அது நல்லா சுருன்னு எண்ணெய் அப்படி மிதந்து வந்துடும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் கருவேப்பிலையை போட்டு அவ்வளோதாங்க, பள்ளிப்பள்ளி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அது கூட ரசம், தயிர் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. தேங்காய்லாம், அந்த தேங்காய் கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பள்ளிப்பள்ளி சிக்கன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.